ஓம் அங்கையர்க்கண்ணம்மையே போற்றி. வருகை பருவம் சிறு குறிப்பு. பிள்ளைத்தமிழில் 6வது பகுதியாக அமைந்த பருவம் வருகை பருவம் ஆகும். இது சிறுநடை எய்தும் பருவம். 13ஆம் மாதம் அல்லது 12ஆம் மாதம் நிகழ்வது எனவும் கூறுவர். பாட்டுடை தலைவன் அல்லது தலைவியாகிய குழந்தையை தன்னிடம் நடந்து வருமாறு தாய் முதலியோர் அழைப்பதாக பாடும் பருவம் ஆகும். குமரகுருபரர் தமிழையும் வேதத்தையும் ஒப்பவைத்து பாடி அடியவர் உள்ளத்தில் அன்னை வீற்றிருப்பதையும் பாடுகின்றார். தொடுக்கப்படும் தெய்வத்தன்மை பொருந்திய பழம் பாமாலை ஆகிய வேதத்தின் பொருள் ஆனவளே. மனம் மிக்க இனிய துறைகள் உள்ள தமிழின் சுவை ஆனவளே. ஆணவம் என்னும் கிழங்கை தோண்டி எரிந்த அடியவரின் மனம் என்னும் கோயிலில் ஏற்றப்படும் விளக்கே. வளரும் சிகரங்களை பெற்றுள்ள இமயமலையில் விளையாடும் இளம் மென்பிடி போன்றவளே. கடலை ஆணையாக கொண்ட பூமிக்கு அப்பாற்பட்டு விளங்கும் சிவபெருமான் தன் உள்ளத்தில் அழகு பொங்க எழுதி பார்க்கும் உயிர் ஓவியமே. வண்டுகள் மொய்க்கும் மலர்களை சூடிய கூந்தல் காட்டுக்குரிய இளவஞ்சி கொடியே வருக வருகவே. மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே என்று பாராட்டி கூறுகின்றார். Introduction. Varukaya Paruvam means the baby goddess walks. In Pillai Tamil, this part is normally written when the age of the child is 11 to 12 months. In this part Kumarakuruparar describes the beauty of baby goddess walking with lovely ringing anklets, the beauty of Lakshmi. Saraswati and Parvati, the Kayal fish and the goddesses were, the beauty of Ganesha, the moon, the Ganges and the divine Kudal city, the river Vagai, the fields of Madurai city. And praise the goddess. At the end of every song, Kumarakuruparar prays to the baby goddess to come to us and bestow her grace.